கல்யாண நிகழ்வுல கலந்துகிட்டப்போ முன்னாள் முதலமைச்சர் உங்களை கண்டிக்கிறது இல்ல, சீமான கையை தூக்கி பேசிக்கிட்டாரு. ஒரு 5 ஆண்டு காலம் அவங்களுடைய ஆட்சியில நீங்க ஒரு கூட்டணி கட்சியா இருந்து சிறப்பா அவங்க தோழமையா இருந்தீங்க அப்படின்றது நீங்க பேசிருக்கீங்க. நாளை நடப்பதை யார் அறிவார்? அதை இப்ப இன்னைக்கு சொல்லணும். எங்களை சரியாக நடத்தவில்லை. போன உடனே இந்த 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டா தான் அடுத்து பேச்சுவார்த்தை. கண்டிஷன் போட்டு நிர்பந்தப்படுத்தி இதுக்கு வந்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எடுத்த எடுப்பிலேயே நீங்க இதை கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அப்பதான் பேச்சுவார்த்தையை தொடர முடியும். இந்த 4 சீட்டுக்கு மேல ஒரு சீட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா சொன்னாங்க. எங்க சண்டை போடணுங்கிறீங்களா? அறிவாலயத்தில் அவங்களோட சண்டை போடணுங்கிறீங்களா? எப்போ அது அவுட் ஆஃப் கான்டெக்ட் அதுன்னு சொல்லக்கூடாது. எந்த நேரத்தில் எந்த பேச்சில் எந்த வரி வந்ததுன்னு எடுத்து சொன்னா தான் முடியும். நீங்க முட்டைக்கட்டையா இப்படி சொன்னா அதையும் ஏத்துக்கிட முடியாது. ஆமா, கூட்டணியிலே இருந்தபோது கூட்டணி தர்மத்தை காத்து சில தவறுகளை மனசிலே உணர்ந்தாலும் கூட விமர்சனம் செய்யாமல் இருந்தேன். எங்க குழு போச்சு இல்ல, எங்க குழு போச்சு. அவங்க முதலமைச்சர் யார்ட்டையும் பேசலையே, அவங்க குழுவைத்தானே நியமிச்சிருந்தாங்க. அந்த குழு தான் பேச்சு. சொல்லல, விடுங்க, சொல்லல, அவ்வளவுதான், சொல்லல. தவறு செய்தால் சுட்டிக்காட்டுவோம். அதை முன்னே சொல்லியிருக்கோம். சுட்டிக்காட்டுவோம். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஜனநாயக பக்குவம் இந்த முதலமைச்சருக்கும் இந்த கட்சிக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில சுட்டிக்காட்டுவோம். அது பற்றி எந்த கருத்தும் சொல்ல நான் விரும்பவில்லை. I don't want to make any comment on that. I don't want to make any comment on that issue. ஒரு முக்கியமான ஒருவருக்கு உடல் நலம் இல்லை, அவரை பார்க்கறதுக்காக மருத்துவமனைக்கு போயிருக்கார் திருச்சியில். அதனால வரல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. எங்க இல்லை, வாய்ப்பே இல்லை. இதெல்லாங்க கற்பனையான யுகங்கள், கனவுல கூட நினைக்காத யுகங்கள். 1% கூட அதுல வாய்ப்பு கிடையாது. வைகோவாவது அங்க போய் நிக்கிறதாவது, அதுவும் அவரை எதிர்த்து. அது மாதிரிலாம் தவறு நான் செய்ய மாட்டேன். கல்யாண நிகழ்வுல கலந்துகிட்டப்போ முன்னாள் முதலமைச்சர் உங்களை கண்டிக்கிறது இல்ல, சீமான கையை தூக்கி பேசிக்கிட்டாரு. ஒரு 5 ஆண்டு காலம் அவங்களுடைய ஆட்சியில நீங்க ஒரு கூட்டணி கட்சியா இருந்து சிறப்பா அவங்க தோழமையா இருந்தீங்க அப்படின்றது நீங்க பேசிருக்கீங்க. என்ன சார் நடந்துச்சு? ஒன்னும் நடக்கும். பொதுக்குழுவில் பேசுற எல்லாத்துக்கும் பதவுரை, பொழிப்புரை, விளக்க உரையெல்லாம் பத்திரிகையாளர்கிட்ட கொடுக்க முடியாது. எந்த பிஜேபி இந்துத்துவ சக்திகள் இங்கே நுழையக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்தமோ அந்த சக்திகளோடு சேர்ந்து கூட்டு வச்சு கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்தித்த அதிமுகவை ஆட்சிப்படத்திலே அமர வைப்பது, அதுக்கு ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு திமுக வந்தது என்பது உண்மையாக இருக்குமானால், இது இந்த கருத்தை பலரும் சொல்லியிருப்பதனால நாங்கள் எப்படி அவங்களோட கூட்டம் தொடர முடியும்? நான் குறையெல்லாம் சொல்ல, நான் தளபதி மு.க. ஸ்டாலினை பற்றி எந்த குறையும் சொல்ல விரும்பவில்லை. நம்புகிற வரைக்கும் ஆதரிச்சுக்கிட்டு இருப்போம், மாறுபட்டு போனா எதிர்ப்போம். மக்கள் தான் காரணம், வாக்காளர்கள் தான் காரணம். நான் உருவாக்க போறது இல்லையே, நான் அப்படி சொல்லவும் இல்லையே. அப்படி ஒரு கூட்டணி அமைக்க போறோம். நான் ஐ ஆம் எ ஸ்மால் மேன். அப்படியெல்லாம் நினைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது.
we are also one of the constituents of India bloc, India alliance. They have invited me to participate. அவங்க இன்வைட் பண்ணாங்க. கேசி வேணுகோபால் ஃபோன் பண்ணாரு, நசீர் ஹுசேன் ஃபோன் பண்ணாரு. அவங்க அழைப்பின் பேரில் போய் கலந்துக்கிட்டேன். 8ஆம் தேதி ஹைதராபாத்தில் கூட்ட போகிற கூட்டத்திலையும் நாங்கள் கலந்துக்கிடுவோம். எங்களை அழைச்சிருக்காங்க. சார், இப்போ நீங்க திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகா கூட்டணிக்கு வந்துட்டீங்க. தாவேகா கூட்டணியிலே அதிக அளவுல கட்சிகள் இருக்கு. வரக்கூடிய தேர்தல் காலங்கள்ல உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கரெக்டா கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏங்க எக்கையோ உள்ள வியூகங்களுக்கு இப்ப போறீங்க? நாளை நடப்பதை யார் அறிவார்? அதை இப்ப இன்னைக்கு சொல்லணும். என்னங்க, நாங்க போட்டியிட மாட்டோம்.